நிறையா பேசணும் நம்ம. ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, பார்ட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன? பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் ஒரு கொள்கையை வந்து பரப்புறது. சிம்பிளாக சொன்னோன்னா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் ஒரு கொள்கையை பரப்புறது. கொள்கையை பரப்பி அந்த கொள்கை மூலமாக பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு நன்மை செய்கிறது. அதனால் மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது பேர் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 4 வாரத்தில் சொல்லலாம். கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக். இன்னொன்று சொல்கிறேன், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச். கன்சப்ஷன்னா நுகர்வும்பாங்க, ப்ரொடக்ஷன்னா உற்பத்திப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்னா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு டிஸ்ட்ரிபியூஷன்பாங்க. எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாறிக்கிறதுமாங்க. இப்போ நம்ம காசை கொடுத்த பொருள் வாங்குவோம்ல, அதான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து ஈடுபடுவாங்க. அடுத்து இந்த ப்ரொடக்ஷன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 4 இருக்குது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதாச்சும் உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்னால் என்னது? லேண்ட், நிலம், லேபர், வேலையாட்கள், கேபிட்டல், மூலதனம், ஆர்கனைசேஷனாக தொழில் முனைவோர்கள். இந்த 4 தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பின்னாடி 2 இருக்க பார்த்தீங்களா, கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த 2த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை நான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் முதலாளித்துவ நாடு. என்னென்னா கடைசியில் இருக்கிற 2த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கேபிட்டல், ஆர்கனைசேஷனுக்கு. ஃபஸ்ட்டில் இருக்கிற 2த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா லேண்டுக்கும் லேபருக்கும் அதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அதுக்கு பேர் சோசியலிஸ்ட் எக்கனாமி. இன்னொரு சொல்கிறேன், கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமினா கேபிட்டலுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா. கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்னது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது? ப்ரொடக்ஷனில் இருக்கிற 4 உற்பத்தி காரணிகள். ப்ரொடக்ஷன்னா என்னது? கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச். பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதோட எக்கனாமிக்ஸ்னால் என்னது? பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே இருக்கிற பார்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸையும் எக்கனாமிக்ஸையும் பிரிக்க முடியாது. எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சானா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து இருக்க முடியும். பாலிட்டிக்ஸில் இருக்கணும்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேசிக். இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்ப்போம். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ஃபாதர் பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை. இப்போ சொல்லப்போனால் எந்த நாடுமே முழுக்க கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதாச்சும் முதலாளித்துவ பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவ பண்புகள் நிறையா இருக்கும் ஒரு நாட்டில், சமத்துவ பண்புகள் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டுக்கு யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ஏல வந்து 70% முதலாளித்துவ பண்புகள்லாம் இருக்கும். சோசியலிசம், சமத்துவ பண்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே இப்போ சைனா, ரஷ்யா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சோசியலிச பண்புகள் வந்து நிறையா இருக்கும். யாருமே வந்து எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிசமும் எக்ஸ்ட்ரீம் சோசியலிசமும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அதுதான் உண்மை. சரி, ஓகே. இப்போ கேபிட்டலிசம்னா என்ன? கேபிட்டலுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் முக்கியத்துவம் தருது. எப்படி முக்கியத்துவம் தருவாங்கன்னா, கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னா ப்ரைவேட் எல்லா முக்கியமான விஷயம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரைவேட்னா ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து வச்சுருக்கும். கவர்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இந்த ஏதாச்சும் முக்கியமான செக்டர்ஸ், இந்த ஹெல்த்து செக்டரு, எஜுகேஷனு, அடுத்து இந்த மிலிட்ரி பாதுகாப்பு, இந்த மாதிரி இது மட்டுமே முக்கியமான இது மட்டுமே கவர்மெண்ட் வந்து பார்க்கும். மிச்சம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கிட்ட வந்து விட்டுரும். உதாரணத்துக்கு இந்த ஃபுட்டு கம்பெனி, அயன் அண்ட் ஸ்டீலு, அதாவது செகண்டரி செக்டார் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் கம்பெனி, இந்த மாதிரி எல்லா செக்டாருமே ப்ரைவேட் தான் பார்க்கும். இதனால் என்ன ஆகும்னா, ப்ரைவேட் வந்து எப்பயுமே ப்ராஃபிட் நோக்கம், அதாச்சும் வெல்ஃபேர் மோட்டிவோட செயல்பட மாட்டாங்க. கவர்மெண்ட் மட்டும் எப்பயும் வெல்ஃபேர் மோட்டிவோட செயல்படும். ப்ரைவேட் பார்த்திங்கன்னா எப்பயும் ப்ராஃபிட் மோட்டிவோட செயல்படும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, நிறையா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட் ரேஞ்ச் அதிகமாக வந்து ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. வெல்ஃபேர் மோட்டிவே அங்கே இருக்கார் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில். இதனால் என்ன ஆகும்னா, பிஸ்னஸ் சைக்கிள், வணிக சுழற்சின்னு ஒன்று இருக்குது. வாணிக சுழற்சி, பிஸ்னஸ் சைக்கிள் வந்து அந்த நாட்டில் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட்.
அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் போட்டித்தன்மை, அதாச்சும் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மெக்கானிசம் அது வந்து ஏறும் எனக்கும் காம்படிஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கும். அடுத்து இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ப்ரைஸை வந்து எது டிசைட் பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிமாண்ட் அண்ட் சப்ளைனே டிசைட் பண்ணும். டிமாண்ட் அண்ட் சப்ளைனே ப்ரொடக்ஷனையும் எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லும். எது வந்து சொல்லணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. கவர்மெண்ட்லாம் ஒன்றும் சொல்லாரு. இதே கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. இதனால் பிஸ்னஸ் சைக்கிள் வரும். வெல்ஃபேர் மோட்டிவ் இல்லாதனால பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை ஆகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிமெரிட்ஸ் இருந்தாலும் ஒரு முக்கியமான மெரிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஜிடிபி, அதாச்சும் நேஷ்னல் இன்கம்மில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது வந்து அதிகமாகும். ஏன்னா இப்போ அம்பானி அதானி மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் ஜிடிபி அதிகமாக தான் செய்யும். அந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே அவங்களோட இன்கம் அதிகமாகிட்டே போனாலும் ஜிடிபி வளர தான் செய்யும். ஆனால் அது பார்த்திங்கன்னா க்ரோத் கிடையாது. க்ரோத்னா டெவலப்மெண்ட் கிடையாது, ஒரு கரெக்டான க்ரோத் கிடையாது. அது இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரோத் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து உள்ளே வராது, முக்கால்வாசி எல்லா செக்டாரையும் ப்ரைவேட்டுக்கே கொடுத்துட்றதுனால பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை ஆகிட்டே இருப்பான். அடுத்து இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட பணி சுமை பார்த்திங்கன்னா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதாச்சும் எக்கனாமிக் பர்டன் ஆஃப் கவர்மெண்ட், பணி சுமை வந்து கம்மியாகும். ஏன்னா முக்கால்வாசி ப்ரைவேட் தான் பார்க்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வேலையே இருக்கிறாங்க. ஆப்வியஸ் அவங்களுக்கே ஏன் தெரிஞ்சிடும். கவர்மெண்ட்டோடைய பணி சுமை பார்த்திங்கன்னா கம்மியாகும். அடுத்ததுல ரொம்ப முக்கியமான டிமெரிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு சைக்கிள். உங்கள் எல்லாருக்குமே கிரேட் டிப்ரெஷன் என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கா வந்து டெப்ரெஷன் ஸ்டேஜை வந்து அடைஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 39 வரைக்கும் டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை, அதாச்சும் பொருளாதாரத்தில் மேல் கட்டத்தில் இருந்துச்சு, ஒரு பூம் ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பூமில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா லோன் வாங்குவாங்க. மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து நிறையா இருந்துச்சு, காசு வந்து நிறையா இருந்துச்சு. காசை வந்து எதுலையாச்சும் போய் கொடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து எல்லோரும் வாங்கினாங்க. புதுசாக ஒரு கார் வேறு ரிலீஸ் ஆகிருந்தது. மக்கள் எல்லாம் போய் கார் வாங்கினாங்க, வாஷிங் மிஷின் வாங்கினாங்க. வாஷிங் மிஷின் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த மாதிரி ஆடம்பர செலவுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோன் வாங்கி இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா மக்கள்கிட்ட வந்து காசு வந்து கம்மியாக ஆரம்பித்தா என்ன ஆகும், யாரும் வந்து கார் வாங்க மாட்டாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட ஒரு பண்பு என்னது, நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நிறையா வந்து கார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஆட்டோமொபைல், ஏசி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்கள் வாங்குறதுக்கு வந்து காசு இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகும், அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ கார் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். கார் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா காரை வந்து இழுத்து முடிடுவாங்க. கார் பிஸ்னஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடும். ப்ரொடக்ஷன் வந்து கம்மியானா இப்போ வந்து ஒருத்தன் கார் பிஸ்னஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். காரே விற்கலை. அப்போ அவனுக்கு எப்படி வேலை தர முடியும்? பொருட்கள்லாம் தேங்கியிருக்கும்ல, விற்கவே இல்லை. விற்றாருன்னு உற்பத்தி பண்ண முடியும். அங்கே சேல்ஸே உலகத்தை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? அப்போனா அவனை வந்து வேலையை விட்டு போக சொல்லுவாங்க. வேலையை விட்டு போக சொல்கிறதுனால என்ன ஆகும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனால் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, கடன் வாங்கினா கடன் வந்து கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். பேங்குக்கிட்டே பணம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து வந்தது. ஒரு சிம்பிளாக ரொம்ப 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 ப்ரீஃபாக சொன்னோம்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இது இருக்காது, வெல்ஃபேர் மோட்டிவ் இருக்காது, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. கிரேட் டிப்ரெஷன் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷனும் சுத்தமாக கிடையாது. அந்த இடத்துல கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து தடுத்துருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அதனால கிரேட் டிப்ரெஷன் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. அதை வந்து அமெரிக்காவை மட்டும் தாக்காது, அமெரிக்காவை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் தாக்கும். முக்கியமாக அமெரிக்காவை நம்பி இருக்கிற நாடு, அமெரிக்காட்டேருந்து இம்போர்ட் பண்ணுற நாடு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிப்படையும் அந்த நேரத்தில். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி. அதாச்சும் பணக்காரன் ஆகிட்டே போவான், ஏழை ஆகிட்டே போவான். இது எதனாலனா,
இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலிசிஸ் எல்லாருமே கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே முதலாளித்துவ, அதாவது முதலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒன்லி ரிச் மேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா பாலிசிஸுமே முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு முதலாளிகள்கிட்ட டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை கம்மி பண்ணுறது, யார்கிட்ட கவர்மெண்ட்டை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்க தேவையில்லை இந்த மாதிரி சொல்கிறது, ப்ரைஸ் லிமிட் செட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் செட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா பாலிசிஸும் கொண்டு வருவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை ஆகிட்டே இருப்பான். கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரது எப்படி? கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாட்டி எப்படி? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி எந்த மாதிரி இருக்கும்? அம்மா உணவு இல்லாட்டி எந்த மாதிரி இருக்கும்? இது எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ இந்த முதலாளித்துவத்தை பின்பற்ற நாளில் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்காது, கவர்மெண்ட் காலேஜும் இருக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்காது, அம்மா உணவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதனால் நான் ஏழை ஆகிட்டே இருக்கேன், பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அந்த மாதிரி நாளில். இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலாளித்துவ கேபிட்டலிஸ்டிக் கேரக்டரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி 1900களை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, அதாச்சும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியாக மாறிக்கிட்டே இருக்குது. நிறையா பப்ளிக் செக்டார்ஸ்லாம் ப்ரைவேட் செக்டார்ஸ்கிட்ட விட்டாங்க, லிபரலைசேஷன் பண்ணாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு, எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிபரலைசேஷன்னா இப்போ ஒரு சில துறைகளில் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் தனியாரை பார்க்க மாட்டீங்க, இப்போ வரைக்குமே பார்க்க மாட்டீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மட்டுமே இயக்கணும் அந்த மாதிரி ஒரு செக்டர். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை கொண்டு வந்தாங்க, தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன். ப்ரைவேடைசேஷனாக தனியார் மயமாக்குறது. இப்போ ஒரு பப்ளிக் செக்டர் ரொம்ப நஷ்டமாகிட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நஷ்டம்னே சொல்லக்கூடாது, டெபிசிட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு சேவைப்பட்ட டெபிசிட்லாம் போவோம் சேவை பண்ணால். இப்போ கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் வருது, அதனால் பஸ்ஸுங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதாச்சும் பப்ளிக் செக்டர்னாலே மெஜாரிட்டியாக டெபிசிட்லாம் போகும். ரொம்ப டெபிசிட்டில் போச்சுன்னா ஏன் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ப்ரைவேட்டுக்கு மாற்றி விட்டுருங்க. அதுக்கு பேர் தான் ப்ரைவேடைசேஷன். குளோபலைசேஷன்னா யாருனாலும் உள்ளக்க தொழில் பண்ணிக்கலாம், இந்தியாவுக்குள்ளே தொழில் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது, நான் உதாரணத்துக்கு இந்தியா சொல்கிறேன். அதாச்சும் திறந்து விட்டுருவாங்க, ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க குளோபலைசேஷன். இதுதான் எல்பிஜி பாலிசிஸ் 1991 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. சோசியலிஸ்டிக் எக்கனாமி. சோசியலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாச்சும் கமாண்டிங் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சுருமா சொன்னால் ப்ரைவேட்டே இருக்காருங்கிறத ரொம்ப கம்மியான ப்ரைவேட் இருக்கும். அந்த கம்மியான ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டுடைய பார்வையிலேயே இருக்கும். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ப்ரைவேட்டை. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். அந்த மாதிரி இந்த சோசியலிஸ்டிக் எக்கனாமியில் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி டிமாண்ட் அண்ட் சப்ளையில் கிடையாது. சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் முடிவு பண்ணும் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், பை ஹூம் டு ப்ரொடியூஸ், வேர் டு ப்ரொடியூஸ். இந்த மாதிரி பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மட்டுமே டிசைட் பண்ணும். டிசைட் பண்ணார், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டிசைட் பண்ணார். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க மக்களுடைய நலனுக்கான ஒரு அரசாங்கம் இருக்கும். இந்த சோசியலிஸ்டிக் எக்கனாமி எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இங்கே வணிக சுழற்சிங்கிறது இருக்கவே இருக்காது, பிஸ்னஸ் சைக்கிளே இருக்காது. சரி, ஓகே. அங்கே கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ரிச் பிகேம் ரிச், புவர் பிகேம் புவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே சோசியலிஸ்டிக் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, ரிச் பிகேம் ரிச்சர், புவர் பிகேம் புவர் அந்த மாதிரிலாம் இருக்காது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த இன்கம் கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்காண்டி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், அடுத்து இப்போ கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரவங்களுக்குலாம் 1000 ரூபா கொடுக்குறது, மகளிருக்கான ஃப்ரீ பஸ்ஸு, அம்மா உணவகம், அடுத்து லேப்டாப் தர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சொல்லுவாங்க. பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் மோட்டிவில் இருக்கும். மெஜாரிட்டியான பாலிசிஸ் வெல்ஃபேர் மோட்டிவில் தான் இருக்கும்.
அதனால் என்ன ஆகும்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். எஜுகேஷன் வந்து எல்லாம் மெஜாரிட்டியான மக்களுக்கு பேசிக் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதனால் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் உயர்றதுனால எக்கனாமி வந்து டெவலப் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எக்கனாமிக் க்ரோத்துனா ஜிடிபியை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதுவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா ஜிடிபி, லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். இன்னும் ஒரு ஆண்டு சொன்னால் தனிநபர் வருமானம், தனிநபர் வாழ்க்கை தரம், இது வந்து உயர்ந்தா அதை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எந்த நாட்டில் பாவர்த்தி கம்மியாக இருக்குது, இன்இக்வாலிட்டி கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்குது, அந்த நாடு வந்து ஒரு டெவலப்டு நேஷன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்து கேபிட்டலிஸ்டிக் முழுக்க கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியால் மட்டுமே அப்டெயின் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. முழுக்க சோசியலிஸ்டிக் எக்கனாமியால் மட்டுமே அப்டெயின் பண்ண முடியுமானா அப்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா சோசியலிஸ்டிக் எக்கனாமிக்கும் ஒரு சில குறைபாடுகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ரெட் டேபிசம் அண்ட் பியூரிகேசிம்பாங்க. அதாச்சும் அதிகாரத்தை இந்த அரசு உயர் இடத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை வந்து சுரண்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. யூஎஸ்எஸ்ஆர் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து எடுத்துப்போம். யூஎஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷனே கிடையாது. எதிர்த்து யாருமே ஒன்றுமே பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் யாருமே கவர்மெண்ட் வந்து பேச முடியாது. அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க சொல்கிறதும் சட்டம். அவங்கள எதிர்த்து யாராச்சும் பேசினாங்கன்னா சுட்டு கொள்வது, எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் யூஎஸ்எஸ்ஆரில் வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனாங்க. என்ன மாதிரினா பீப்புள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தா இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வரம்பு வச்சுருப்பாங்க. அந்த வரம்புக்கு கீழே ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்ட்ரிக்டான கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சோசியலிசம்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் சோசியலிசம், யூஎஸ்எஸ்ஆர் சோசியலிசம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மிக்சடு எக்கனாமின்னு ஒன்று வந்தது. இன்னும் மிக்சடு எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பொருளாதார அமைப்பை பற்றி நம்ம பார்த்தா நல்லா தெரியும். இந்தியா வந்து கேபிட்டலிசமும் கிடையாது, சோசியலிசமும் கிடையாது, மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கும். அந்த ஸ்டேட் சொல்கிறது தான் சட்டம். டெமோக்ரஸி கிடையாது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து டிவிஷனாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் வைப்பாங்க. அதாச்சும் தன்னாட்சிம்பாங்க. மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற கோடை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரலில் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கும். அந்த சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில விஷயங்களை 2 பேருமே சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பட்டியலில் இருக்கிறப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸ்டேட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல்பாங்க. சென்ட்ரல் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத மத்திய பட்டியல்பாங்க. அதாச்சும் யூனியன் கேட்டகரி, ஸ்டேட் கேட்டகரி, சென்ட்ரல் கேட்டகரி. இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் கேட்டகரியில் இருக்குது. யூனியன் கேட்டகரியில் இருந்தால் ஸ்டேட்டும் டிசைட் பண்ணலாம், சென்ட்ரல் டிசைட் பண்ணலாம். ஆனால் சென்ட்ரல் டிசைட் பண்ணுறது ஸ்டேட்டை வந்து ஓவர்டேக் பண்ணிடும். அதுதான் இப்போ நீட்டை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து விடாமல் இருக்கிறது. இதுதான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குலாம் அதிக பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட. அதான் டிவிஷன் ஆஃப் ஸ்டேட். இது வந்து சர்வாதிகாரம் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துப்பேன். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்ட்டு. இன்னும் உதாரணம், இன்னும் வந்து நம்ம டீப்பாக இதை பற்றி பேசணுன்னா எலெக்ஷன் வைக்கிறாங்கல்ல, எலெக்ஷனை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கலை. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க மாட்டோம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நம்ம தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற ஒரு மெம்பரை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தொகுதியை மட்டும் எடுத்துப்போம். எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க. இதே தெரிஞ்சவன்னு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த தெரிஞ்சவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த தெரிஞ்சவங்க, அதாவது சுயேட்சையாக நிற்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்க தொகுதிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மக்களாட்சி.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க மாட்டோம், எம்பிக்களை தேர்ந்தெடுப்போம் சிம்பிளாக சொல்லணும்னா. அந்த எம்பிக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங், ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ பட்ஜெட் போட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்டை பற்றி கலந்து ஆலோசனை செய்வாங்க அந்த எம்பிக்களுக்கிட்டனா, சிம்பிளாக சொன்னா. இதுதான் பார்த்திங்கன்னா ஜனநாயகம். எம்பிக்களை வந்து தேர்ந்தெடுத்து சென்ட்ரலுக்கு அனுப்புவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் திட்டம் போடுறோம் அது எல்லாத்தையும் எல்லா தொகுதி எம்பிக்கள்கிட்டையும் ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ எது தான் நல்லது, கேபிட்டலிசம் நல்லதா, சோசியலிசம் நல்லதா, இல்லை மிக்சடிசம் நல்லதா அப்படின்னு கேட்டால் மிக்சடிசம் தான் நல்லது. இப்போ எந்த நாடுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிசமாகவும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் சோசியலிசமாகவும் இல்லை. கேபிட்டலிச பண்புகள் வந்து நிறையா இருக்கிற நாடு இருக்குது, கேபிட்டலிச பண்புகள் கம்மியாக இருக்கிற நாடு இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா 1900களில் கேபிட்டலிச பண்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ நிறையா இருக்குது. சைனா ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிச பண்புகள் கம்மியாக இருக்குது, சோசியலிச பண்புகள் நிறையா இருக்குது. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிச பண்புகள் அதிகமாக இருக்குது, சோசியலிச பண்புகள் கம்மியாக இருக்குது. அப்படி தான் சொல்லாமே தவிர இது வந்து ரொம்ப நல்லது, இது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி பண்ணுறவங்க நல்லதாக இருந்தால் நாடை வந்து நல்லா ஆட்சி பண்ணலாம். கான்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி இருந்தாலும் அம்பேத்கர்னு சொல்லுவார், இல்லை ஆட்சி பண்ணுறவங்க நல்லா இருந்தால் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆட்சி நல்லாயிருக்கும். இதே ஆட்சி பண்ணுறவங்க நல்லா இல்லாட்டி கான்ஸ்டியூஷன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஆட்சி மோசமாக தான் இருக்கும். இதெல்லாம் இங்கேயும் அப்ளை ஆகும். எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணாலும் ஆட்சி பண்ணுறவங்க நல்லா இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. நன்றி, வணக்கம்.